அமர்த்தப்பட்டிருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழக்கமாக வன்னியர் அரசியல் என்றாலே பெண்களை முன்னிறுத்தி செய்வதுதான் அவங்களோட அரசியல். ஒரு 96 வாக்குல 97 நினைக்கிறேன் குமாரக்குடியில ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆனா திருவள்ளுவங்க அவங்க எல்லாம் வந்து அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணாங்க. நம்ம கடலூர் ஒரு பெரிய பேரணி நடத்துறோம், ரந்தீஸ்வரர் குமாரமங்கலம். அங்க பார்த்தா குளத்துல பெண்களை வந்து ஏதோ குளிக்கும் போது பாத்துட்டாங்க அப்படின்ற பிரச்சனை நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறதான் நினைக்கிறேன். அதே போல தொடர்ந்து இந்த வன்னியர் அரசியல் என்பது பெண்களை முன்னிறுத்தி தான் அவங்களுக்கு அரசியலே பண்ணுவாங்க. அவங்கள கையை பிடிச்சு வந்துட்டாங்க, அவங்கள கட்டி பிடிச்சிட்டாங்க, அவங்கள முத்தம் கொடுத்துட்டாங்க, குளிக்கும் போது பாத்துட்டாங்க, குளத்துல இறங்கிட்டாங்க, கொடையை பிடிச்சி இழுத்துட்டாங்க, மயிரை பிடிச்சி இழுத்துட்டாங்க. இப்படிதான் வந்து கடந்த கால இவங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் கடந்த 30 வருஷமா இந்த வன்னியர் அரசியல் என்னன்னா பெண்களை முன்னிறுத்தி அவங்களோட அரசியல். நேரடியா எதுவுமே சண்டை போடுறதே கிடையாது. எல்லாமே பெண்களை முன்னிறுத்துவாங்க. தர்மபுரி நடத்தும் அதே மாதிரி ஒரு பெண்ணை முன்னிறுத்தி தான் ஒரு பெரிய கலவரத்தை பண்ணாங்க. ஒரு 8 ஊரை அடிச்சு உடைச்சாங்க, கொடுத்துனாங்க, எரிச்சாங்க. இவங்களுக்கு நேர்மையா அரசியல் சொல்லவே தெரியாது, அறிவே இருக்காது. இவங்களுடைய கருத்தை சொல்லி அரசியல் பேசவே முடியாது. அவங்க குடும்பத்தில் இருக்க பெண்களை வச்சுதான் அவன் எல்லாமே பண்ணுவான். இதுதான் அவங்களோட அரசியல். அவனுக்கு எதுவுமே தெரியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல பாட்டாளி மக்கள் கட்சி எங்க இருக்குன்னே தெரியல. ஏன்னா அவங்கள்ட்ட மக்களுக்கான கொள்கை கோட்பாடு இல்ல. என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த பழமைவாத ஜாதி அரசியலை கையில எடுத்துக்கிட்டு இவங்க இது தவிர வேற எதுவுமே தெரியாது. இது இங்க பலிக்கல. அதனால மீண்டும் ஒரு சாதி வெறியை ஊட்டி அவங்கள வந்து தலைமைப்படுத்திக்கிறதுக்காக தன்னை முன்னிறுத்தி அப்டேட் பண்ணிக்கிறாங்க. உயிர்ப்பித்துக் கொள்வதற்காக, பாட்டாளி மக்கள் கட்சியை உயிர்ப்பித்துக் கொள்வதற்காக இந்த ஜாதி வெறி அரசியலை மீண்டும் கடலூர் மாவட்டத்தில் இங்கிருந்து தோக்கனாதான் அது பெருசா மாறும். அதனால இங்க அவங்களுடைய கவனத்தை முழுமையா செலுத்த ஆரம்பிச்சுங்க. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க எப்போதுமே காவல்துறை தான் இதுக்கு பின்னாடி இருக்கும். காவல்துறைய முழுக்க முழுக்க இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைவருமே ஆய்வாளராக ஒருத்தவங்க போடுறாங்கன்னா, உதவி ஆய்வாளர் ஒருத்தவங்க போடுறாங்கன்னா, எஸ்பி சீடியா ஒருத்தர் இருக்கானா, உணவுத்துறை சீடியா ஒருத்தர் இருக்கானா, அத்தனை பேருமே இந்த வன்னியர் அரசியலை வெறியோடு இருக்கின்ற நபரை தான் போடுறாங்க காவல்துறையில. இங்க பாத்தீங்கன்னா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும், ஆனால் அதற்கு கீழே இருப்பவர்கள், காவல் நிலையத்தில் இருப்பவர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், அந்த உளவுத்துறையில பணியாற்றி கொண்டிருப்பார்கள். இவங்க கொடுக்கிற தகவல் அவருக்கு போயிடுச்சுன்னா அந்த தகவல் அவர் நம்ம சூழ்நிலை வருவோம். ஆனா அவர்கிட்ட உண்மையான தகவல் இந்த எஸ்பி கிட்ட போயிடுச்சுன்னா கட்டாயம் அவர் வந்து அந்த உண்மைக்கு ஒருபோதும் அவர் வந்து மாற மாட்டார், சரியான நடவடிக்கை எடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபர் எனக்கு தெரிந்த வரையில் இந்த எஸ்பி சரியான நபர். ஆனா அதற்கு கீழ்நிலையில் உள்ள அத்தனை பேரும் படம் அயோக்கிய பையன். மண்ணு திருடுறதுல இவன் மாமூல் வாங்குறான், செம்மண் அடிக்கிறதுல இவன் மாமூல் வாங்குறான். ஒரு நைட்டுக்கு 10 லட்சம் கொடுப்பான். பண்ருட்டி சப்டிவிஷன்ல பாத்தீங்கன்னா அங்க மண்ணு திருடுறதுல நடந்துதான் இருக்கு. அது மாதிரி கடலூர் மாவட்டம் எல்லா இடத்துலயும் கஞ்சா, குட்கா இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. கஞ்சா விற்கிறான், குட்கா விற்கிறான். இவெல்லாம் யாருன்னு பார்த்தா இந்த வன்னியர் அரசியல் செய்வதுதான். வன்னியர் அரசியல் என்பது மனித குலத்திற்கே விரோதமானது. வன்னியர் அரசியல் என்பது அறிவனுக்கே எதிரானதானது. நாங்க படையாட்சிகள் எதிர்க்கவில்லை, படையாட்சிகளுடைய குடிகள். வன்னியர் என்பது நீங்க புராணத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட நீங்க வச்சுக்கிட்ட பெயர் அது வன்னியர். அந்த வன்னியர் என்னைக்கு பெயர் வச்சானோ, என்னைக்கு வன்னியர் அரசியல் அவன் செஞ்சானோ அன்னையில இங்க ஜாதி கொடுமை தான், கொலைதான், சண்டை தான், வெட்டு குத்து தான் நடந்துட்டு இருக்கு. இங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. வன்னியர் என்றது ஒரு சாதி பெயரே கிடையாது, அது ஒரு புராண பெயர். எவனாவது மனுஷன் நெருப்புல இருந்து தோன்றுவானா? எவனா நெருப்புல இருந்து தோன்றி எந்த மனித வரலாறு இருக்கா? அறிவியல் இருக்கா? இவன் நெருப்புல இருந்து தோன்றதா பொய்யா ஒரு கட்டமைக்கிறான். அதை கட்டமைச்சு பொய்யான ஒரு அரசியலை ஊட்டி ஒரு ஜாதி கலவரத்தை உண்டு பண்றான். அவன் யாரு? அவன் வள்ளி யாரு? அவன் படையாச்சி யாரு? அவன் இவனுக்கு யாரு முப்பாட்டம்? யாரு இவனுடைய ஆர்ஜின் என்ன? இவனுடைய கொலை என்ன? இவன் எங்க இருந்து தோன்றான்? முதல்ல நீங்க கொடியெல்லாம் உடைக்கூடாது. உங்களுடைய தலையை நீங்க அறுத்துக்கணும், உங்களுடைய கை காலை நீங்க வெட்டிக்கணும், உங்களுடைய இதயத்தை நீங்க பிச்சு போடணும், உங்களுடைய ஈரத்துக்கு வெளியே போடணும், உங்களுடைய உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளையும் வெளியே போடணும். ஏன்னா பறையர்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள், பறையர்கள் தான் இந்த மண்ணினுடைய ஆர்ஜன், பறையர் தான் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள், பறையர் தான் உன் தாத்தா. எங்கல இருந்தானே நீ உருவான? உன் டிஎன்ஏ, உன்னுடைய உடல் உறுப்புகள், உன்னுடைய தோற்றங்கள் அனைத்து எண்ணிலிருந்து உருவானதான். நாங்க அப்படியே இருக்கோம். நீங்க ஒரு கலப்புகளா உருவாகி நீங்க ஒரு சாதியா, ஒரு குடியா, ஒரு குலமா, ஒரு கொத்தா, நீங்க இன்னைக்கு ஒரு சாதியா உருவாயிருக்கீங்க. அவ்வளவுதான். உனக்கு யாரு முன்னோடி? யாரு உன் முன்னோடி? யாரு?
சொன்னார் என்ற டார்வினுடைய கோட்பாடு, அவருடைய தேரி. குரங்கில் இருந்தால் மனிதன் பரிணாமம் வச்சு அடைஞ்சு வந்திருக்கான், இன்னைக்கு இந்த நிலையில இருக்கான்னு சொல்றான். இங்க தஞ்சை பல்கலைக்கழகத்துல 9 தொகைகள் வெளியிட்டுறாங்க. 9 தொகைகள் 1982 வெளியிட்டுறாங்க. இந்த மானிடவியல் துறைக்காக, இனவியல் கோட்பாட்டிற்காக. அங்க என்ன சொல்றாங்கன்னா, பறையர்கள் தான் இந்தியா முழுக்க வாழ்ந்திருக்காங்க. 8 தர்சன் அமர்த்தியாஸ் கூட போடுங்க. அதுக்காக அந்த வரலாற்றோட சொல்றேன். நீங்க எல்லாம் எங்களுக்கு பிறந்தவங்க, எங்களுடைய தாத்தா பாட்டா வழி வந்தவர்கள் தான் நீங்களா. அதுக்காக தான் ஆதாரப்பூர்வமா சொல்றோம். நீங்க ஒண்ணு ஒரு தனித்து சாதி கிடையாது, எங்கள்ல இருந்து உருவானவன். என் கொடியை நீ ஒழிக்கிறத உன் கழுத்து நீ எடுத்துக்க. ஏன்னா நீ என்னுடைய டிஎன்ஏ, என்னுடைய ரத்தம், நீ என்னுடைய சதை, நீ என்னுடைய சகோதரர். நாங்க இப்படிதான் பாக்குறோம். நீ என்ன பண்ற, நெருப்புல இருந்து தோணுன்னு சொல்ற. படு அயோக்கிய பயல. நீங்க தஞ்சை பல்கலைக்கழகம் 8 தர்சன் ஆங்கிலேய மானிடவியல் ஆய்வாளர், இனவியல் ஆய்வாளர் 1902 வெளியிடப்பட்ட 9 தொகுதிகள் ஆங்கிலத்தில் இருந்துச்சு. அது தமிழ்ல தஞ்சை பல்கலைக்கழகத்தை வச்சிருக்காங்க. சவுத் இந்தியன் டிரைப்ஸ் அண்ட் காஸ்ட் சொல்லுவாங்க. தமிழ்ல தென்னிந்திய குளங்களும் குடிகளும் சொல்றாங்க. அத போய் படிக்கிற 8 தொகுதிகளை. நீங்களாம் யாருன்னு தெரியும், நீங்களாம் யாருன்னு தெரியும். உங்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஜாதி இருந்துச்சுன்னே தெரியாது. ஆனா நாங்க இருந்திருக்கோம். பாணன், பழையன், துடும்பன் அப்படின்னு நாங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இருக்கீங்களா? உங்க ஜாதி பேர் இருக்கா? யாருமே கிடையாது. ஆனா உங்களுக்கு நாங்க தான் வந்து மூத்த குடி. எங்களையா இருக்கிறீங்க, எங்களையா இருக்கிறீங்க. நாங்க எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றோம். நாங்க எல்லாம் ஒரே இனம் சொல்றோம். நாம எல்லாம் தமிழர்கள் சொல்றோம். நீ ஏன்டா வந்து வன்னியர் சொல்ற? நீ ஏன் என் கொடி ஏத்துக்க மாட்டேங்கிற? உனக்கான மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பெற்று வந்த 10% இடஒதுக்கீடு கொடுக்கும்போது இது தப்பான முறையில இது கொடுக்கப்பட்டிருக்கு, இது உரிய முறையில வந்து இந்த அரசு அறிவிக்கணும், இல்லைன்னா ரத்து செய்து விடுவார்கள் சொல்லி யார் சொல்றது? தலைவர் திருமாவளவன் தான் சொல்லியிருக்காரு, எழுச்சி தமிழர் தான் சொல்லியிருக்காரு. உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். எவன் இங்க பண்ணா? திமுக பண்ணானா? அண்ணா திமுக பண்ணானா? இந்த சாதி கலவர்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி இந்த திராவிட கட்சிகள் இருக்கு. அங்க சிஎன் பாலத்தில் கொடியேற்ற போனா அதுக்கு கொடியை ஏற்ற போன பாமக கூட சரி செய்யணும் திமுக. இந்த கலவரத்துக்கு முன்னாடி அவன் இருக்கா கொடி. இப்ப நமக்கு வந்து கொடி கம்பத்தை கடப்பாறை எடுத்து குத்துங்க மட்டும் தெரியும். ஊடகத்துல வந்திருக்கு. 15 நாளுக்கு முன்னாடி இங்க இருந்த கொடி கம்பத்தை ஆட்சியா பிரேம் வச்சு அறுத்துருக்காங்க தனியா. அது கொடுக்கப்பட்ட வழக்கு என்னாச்சு? அதுக்கு நீங்க கேஸ் போட்டீங்களா? அந்த கொடிய அறுத்ததுக்காக கேஸ் போட்டீங்களா? கொடி கம்பத்தை அறுத்ததுக்கு வழக்கு போட்டீங்களா? அவங்களை கைது செஞ்சீங்களா? இதுவரை நீங்க எதுவுமே பண்ணல. ஆனால் அவங்க தரப்புல எவனோ எங்க குடிகளை அடி வாங்கிட்டான். அதுக்காக எங்களுடைய சகோதரனை குறிச்சு வழக்கு போடுற. அதன் பிறகு நீ என்ன பண்ற? மறியல் பண்ணி மறுபடியும் அந்த கொடி கம்பத்துடைய பீடத்தை உடைக்க வர. 15 நாளுக்கு முன்னாடி கொடி கம்பத்தை அறுத்ததற்கு வழக்கு இல்ல, இன்னைக்கு கொடி கம்பத்துடைய பீடத்தை உடைத்ததற்கு வழக்கு இல்ல. எங்க சைடுல மட்டும் நீ கைது பண்ற. படு மோசமான காவல்துறை இது. இவங்க நல்லா இவனை எதிர்த்து ஆர்ப்பாட்டமே பண்ணணும். படு மட்டமானவனுங்க, நேர்மைக்கு எதிரானவங்க, அயோக்கிய பயலுங்க, ஜாதிய வெறி பிடித்தவர்கள். எத்தனை பெரிய நேர்மையான சக்திகள் இந்த காவல்துறையில் இருந்தாலும் இந்த அயோக்கிய பையனை மீறி அவங்க செயல்படவே முடியாது. அதுக்காக தான் சொன்ன எஸ்பியால செயல்பட முடியாது. இந்த திருட்டு பையல எழுத்தவர்களால் செயல்படவே முடியாது. மோசமா இருக்கு. காவல்துறையும் ஜாதி வரைக்கும் ஒன்று சேர்ந்து கொண்டு நமக்கு எதிராகத்தான் இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை உடனடியாக இந்த ஜாதி வரி மிருகங்களை, அந்த எவனை வந்து போன மாவட்ட செயலாளர் அந்த அருள்மொழி எவன சொல்ற ஜாதி வரி நாய்களாம், இந்த புறம்போக்கு நாய்களாம், இந்த நாய்களை கைது செய்யலாம். கட்டாயம் இந்த மாவட்டத்தில் பெரும் பதட்டம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவோம். இது நடக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பேசி சென்ற நம்முடைய முன்னாள் மாவட்ட செயலத்தோட அறவாளி அவர்கள் இங்க பேசி சென்றது போல் நடக்கும். கட்டாயமா நடக்கும். இதுக்கு நீதி இல்லைன்னா அந்த கொடி கம்பத்தை அறுத்தவங்க மீதும் தனியா வழக்கு பதிவு பண்ணணும். கொடி கம்பத்துடைய பீடத்தை உடைத்தவங்க மீதும் வழக்கு போடணும். இது வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் போராடுவோம். இது எங்களுடைய சுயமரியாதையில் கைவிட்டது சமம். எங்களுடைய கண்ணு, எங்களுடைய இதயம், எங்களுடைய உயிர் அத்தனையும் நீங்க வந்து சேதம் ஏற்பட்டு நாங்கள் கருதுறது எங்களுடைய கொடி கம்பத்தை உடைச்சது. ஆகவே தோழர்களே, அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி துளி அளவும் காவல்துறையிடம் சமரசம் இல்லாமல் நாம் போராட வேண்டும். அவர் நல்லவருக்கு இல்லவர்களை சொல்லுவான். அவன்கிட்ட கட்ட பஞ்சாயத்து பண்றது நல்லவங்க அவன் சொல்லுவான். அவன்கிட்ட பொறுக்கி துண்ண அவனை சார்ந்தா இருக்கிறது அவன் நம்ம நல்லவன் சொன்னான். அவன் சட்டப்படி நம்ம கேட்போம். அவன் யார்? எந்த ஸ்டேஷன் நம்ம கட்ட பஞ்சாயத்து போறோமா? மக்களுக்கான பிரச்சனைக்கு அவன் மட்டும் தான் போறான். அவன் ஒண்ணு நமக்கு ஏதோ படியாளக்கிறோம் கிடையாது. ஆகவே காவல்துறை தான் இதுக்கு காரணம். காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காவல்துறை எதிர்த்து போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லிடும். நன்றி, வணக்கம்.